தி அன்பினிஷ்ட் ஒப்ளிக்ஸ். இது எகிப்துல தான் இருக்கு. ஒப்ளிக்ஸ்னு சொல்லப்படுற இந்த கட்டமைப்பு ஒரே கல்ல செதுக்கப்பட்டது. இதோட மேற்பரப்புல தென்பட்ட விரிசல் மூலமா தான் இதை கண்டும் பிடிச்சாங்க. ஆனா இத இந்த நிலையிலேயே விட்டுட்டும் போயிட்டாங்க. இதை பார்த்து எல்லா ஆராய்ச்சியாளர்களும் ஆச்சரியப்படுறதுக்கு காரணம் என்னன்னா இதோட வடிவமைப்பும் இதோட பிரம்மாண்டமும் தான். அடுத்ததா தி அண்டர் வாட்டர் சிட்டி ஆஃப் யோனாகுனி. இது ஜப்பான்ல இருக்கு. கடலுக்கடியில எதேர்ச்சியா நீச்சல் அடிச்சவங்க கண்டுபிடிச்ச இடம் தான் இது. இது அறிவியலுக்கே சவால் விட்டுட்டு தான் இருக்கு. கடலுக்கடியில இருக்கிற இந்த பிரமிடு கிட்டத்தட்ட 10,000 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டதா இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. உண்மை என்னன்னா 10,000 வருடங்களுக்கு முன்னாடி எகிப்து பிரமிடு கூட கட்டப்படல அப்படிங்கறது தான் ஆச்சரியம். அடுத்ததா பாகிஸ்தான்ல இருக்கிற தி மவுண்டன் ஆஃப் த டெட். ரொம்பவே பிரம்மாண்டமா காணப்படுற இந்த நகரம் இண்டஸ் நதியின் பக்கத்துல புதஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்திய அகழ்வாராய்ச்சியாளர்கள் 1922 கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பிரம்மாண்ட நகரம் எப்படி அழிஞ்சிருக்கும், அப்படி என்ன நடந்திருக்குங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதிலே தெரியாது. இது மாதிரியான பல பகுதிகள் இந்த பூமியில புதஞ்சுதான் கிடக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல கீழடி மாதிரியான இடத்துல பண்டைய நாகரிக மக்கள் வாழ்ந்த அடையாளங்கள் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டு தான் இருக்கு. அடுத்ததா கனடால இருக்கிற லான்ஸ் ஆக்ஸ் மியாடோஸ். கனடால